வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். தமிழக சட்டசபை தேர்தல்ல எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில, தொங்கு சட்டப்பேரவை சூழல் உருவாகும் நிலை இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்ப நடந்து முடிஞ்ச தமிழக சட்டசபை தேர்தல்ல அதிக இடங்கள்ல பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று தமிழக வெற்றி கழகம், அதாவது தாவேக கழகம் முன்னிலையில இருக்குது. அந்த கட்சிக்கு தமிழக ஆளுநர் பதவியேற்க சொல்லி அழைப்பு விடுப்பாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தாவேகா எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி அமைக்கவில்லை அப்படின்ட்டு சொன்னா, திமுக இல்லைன்னா அதிமுக இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பும் நிலை வந்துரும். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் படி தாவேக கட்சி எத்தனை இடங்கள்ல ஜெயிச்சிருக்குன்னா 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்குது. ஆனா ஆட்சி அமைப்பதற்கு பாத்தீங்கன்னா 118 இடங்கள் தேவை. இதனால தமிழகத்துல தொங்கு சட்ட பேரவை அமையும் நிலை உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க கேட்கலாம், தொங்கு சட்ட பேரவை அப்படின்னா என்னன்ட்டு. பெரும்பான்மையான அரச அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 118 இடங்கள் தேவை. அதாவது ஒரு கட்சி பாத்தீங்கன்னா 118க்கு கீழே வென்று இருக்குதுன்னா, அதாவது தாவேகா மாதிரி 108 இடங்கள் வென்று இருக்குதுன்னா, பக்கத்து கட்சி அதாவது எதிர்க்கட்சியாக ஒரு சில கட்சிகள் தானே முன்வந்து அமையும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. தமிழக சட்டசபை தேர்தல்ல 234 தொகுதிகள்ல தாவேகா கட்சி 108 இடங்கள் ஜெயிச்சிருக்குது. எப்படின்னா 118 இடங்கள் வர வேண்டிய இடத்துல 108 இடங்கள் மட்டுமே ஜெயிச்சிருக்குது. இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா எந்த கட்சிகளுக்கும் எந்த கூட்டணிகளுக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத மாபெரும் வெற்றி அப்படின்ட்டு சொல்லப்படுது. கொங்கு சட்ட பேரவை அமையும் நிலை ஏற்பட வாய்ப்பு இருந்ததுன்னா அது எந்த மாதிரி அமையும் அப்படின்றத கோவை அரசு கல்லூரியோட அரசியல் அறிவியல் துறை தலைவரும் ஓர் இலவச ஐஏஎஸ் பயிற்சி நிறுவனத்தின் நிறுவனமான பேராசிரியர் கனகராஜ் அவரு என்ன சொல்றாருன்னா, தொங்கு சட்டப்பேரவை ஏற்பட்டால் எத்தகைய நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசியல் அமைப்பு சட்டம் விளக்கியுள்ளது. இதில் முதற்கட்டமாக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சிக்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார். அந்த கட்சிக்கு ஒரு கால அவகாசம் வழங்கப்படும். அப்போது சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதை அந்த கட்சி அல்லது கூட்டணி உறுதி செய்ய வேண்டும். சில கட்சிகளில் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்காமல் அல்லது கூட்டணி ஆட்சி என்று தீர்மானிக்கப்பட்டு அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் தரப்படலாம். பெரிய கட்சி தேர்தலுக்கு பின் கூட்டணி அமைத்து பேச்சுவார்த்தை மூலமாக அதிகார பகிர்வு ஒப்புதல்களை கையெழுத்திடலாம். அதன் அடிப்படையில் கூடுதலாக தேவைப்படும் உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை வாக்கெடுப்பின் மூலம் நிரூபிக்கலாம். மேலும் அவரு தேர்தலுக்கு தவிர்க்கும் பொருட்டு வேறு கட்சிகள் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பட்சத்தில் அதற்கு ஆளுநர் முடிவெடுத்து அழைப்பு விடுக்கலாம். எதற்குமே வாய்ப்பில்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். மீண்டும் ஒரு முறை தேர்தல் நடத்தப்படலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல இதுக்கு முன்ன ஒரு முறை இப்படி நடந்திருக்குது. ஒரு முறை இல்லைங்க, 2 முறை நடந்திருக்குது அப்படின்ட்டு தெரிவிக்கிறாங்க. தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்துல தொங்கு சட்டப்பேரவை நிலை ஏற்பட்டது. அந்த 1952 தேர்தல் அப்ப கிட்டத்தட்ட 375 தொகுதிகள் இருந்தன. அப்ப பாத்தீங்கன்னா பெரும்பான்மைக்கு 188 உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில 158 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையில 152 இடங்களை கைப்பற்றின காங்கிரஸ் சில கட்சிகள் அமைப்பால ஆட்சி அமைச்சது காங்கிரஸ். தமிழ்நாட்டில் கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்ல ஒரு வித்தியாசமான சூழல் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில திமுக பாத்தீங்கன்னா 96 இடங்கள் வெற்றி பெற்றன. மற்ற கூட்டணி கட்சிகள் 163 இடங்கள்ல வெற்றி பெற்றது. கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பாமக எல்லாமே கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து ஆட்சி அமைத்தது. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி என்ற முறையில திமுக கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா அந்த உறுப்பினர்
கூடுவாங்க இல்லைங்களா, அந்த அலுவலகத்துல இருந்து வெளியில இருந்தவாறே எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நிலையில திமுக கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காதனால அப்ப இறந்த நமது அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவியாக அமர்ந்தாங்க. இதன் காரணமாக மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்ட்டு சொல்ல தொடங்கினாங்க ஜெயலலிதா அம்மா. இத பத்தி அன்றைய தினமே முதல்வர் கருணாநிதி சார் இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மைனாரிட்டி அரசு அல்ல, மைனாரிட்டிகளுக்கான அரசு அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில பேராசிரியர் கனகராஜ் தன்னோட எஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதுவரை கிடைத்துள்ள தகவலின்படி தாவேகா 100 இடங்களுக்கு மேலாக முன்னிலையில் உள்ளது. அதனால் அந்த கட்சிக்குத்தான் முதலில் ஆளுநர் அழைப்பு விடுப்பார். அக்கட்சிக்கு இன்னும் சுமார் 10 எம்எல்ஏக்களின் ஆதரவு தான் தேவை. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஆனால் மீண்டும் தேர்தல் வர வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. மூத்த பத்திரிகையாளர் கே ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தாவேகா ஆட்சி அமைப்பதில் பெரிய பிரச்சனை எழ வாய்ப்பில்லை. ஏற்கனவே காங்கிரசுக்கும் தாவேகாக்கும் இடையில் ஓர் இணக்கம் உள்ளது. அதனால் அவர்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி மாறுமென்று நான் நினைக்கவில்லை. அதே போன்று திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்காத வேறு சில கட்சிகளும் கூட ஆதரவு தெரிவிக்கலாம். அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவும் ஆதரிக்கலாம். அதன் காரணமாக தாவேகா நிச்சயம் ஆட்சி அமைத்துவிடும் என்று நம்புகிறேன். இப்போதே அதற்கான வேலைகளை துவங்கி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தோட பங்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷம் எழுந்திருக்குது. மாணிக்க தாகூர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் முடிவு செய்பவர்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தவறு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் சார் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கூட்டணி ஆட்சி கிடையாது என்றும் ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல விஜய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வராது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்.